அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு. ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அது தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாகவும் அதை அவர் மாற்றிக்கல. அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். பட் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை அறிமுகம் தான் படுத்தி வச்சார். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமாக அவர் எதுவுமே பண்ணலை. ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்குது அவருடைய ஒவ்வொரு செயலும். இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் ரங்கூன். அந்த படம் வந்து தானு சார் கம்பெனியில் தான் பண்ணியிருக்க வேண்டியது. எப்படின்னா, நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது முருகதாஸ் சார்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம். அதில் ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டாக அந்த படம் முடிஞ்சோன்னே தன்னோட ரீக்ரியேஷன்ஸ்லேயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அவர். அவர் கூப்பிடவும் செஞ்சார். அந்த 3 பேரையும் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தார். அந்த சர்ப்ரைஸில் தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு அந்த வருஷத்தப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து 3 படமாக அந்த துப்பாக்கி படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக சொல்லணும்னு வச்சுருந்தாரு. அதில் 2 பேர் கமிட் ஆகாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் நான் வேறு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால, ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல கமிட் ஆகிருந்ததுனால சார் கூட அப்போ ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக தானு சார் கம்பெனியில் ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அது நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது. என்னை கூப்பிட்டதுனால தான் இப்படி விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இதை ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் அவர் ஒரு விழா எடுக்கிறார், இல்லை அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஐ திங்க் த என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இண்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே, இன் சம் ஃபார்ம். அதனால் எவ்ரி ஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம். இப்போ இதில் இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம். விஜய் கார்த்திகேயா இயக்குனர் அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில் இருக்கும் பொழுது இவர்கிட்ட வந்து கதை சொல்லும் பொழுது அந்த கதையை இப்போ படம் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலேயே இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையாக பார்க்குறேன் நான். விஜய் கார்த்திகேயா பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டாக இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கிச்சா சுதீப் சார், எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசிங் வந்து கீழே இருக்கும்பொழுது இந்த கிச்சா அப்படிங்கிற பேர் காரணம் சொன்னார். அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அதை நான் பார்க்கல. பட் எப்படி விக்ரம்